ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் 10 ஃபேமஸ் 90ஸ் கார்ட்டூன்ஸ். நம்ம அம்மாங்களுக்கு சீரியல் எப்படியோ, அந்த மாரி கார்ட்டூன பார்த்து தான் நாம சின்ன வயசுல வளர்ந்துருப்போம். கார்ட்டூன் சேனல்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கமான கார்ட்டூன் சேனல்ஸ். சுட்டி டிவி, போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க், ஜெட்டெக்ஸ், ஹங்காமான்னு சொல்லிக்கிட்டே போலாம். அதுல ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் ஒவ்வொன்னும் தரமான கார்ட்டூன். இதில் இருக்க எல்லா கார்ட்டூனுமே ஃபேமஸ் தான். ஆனால் அதில் 10 கார்ட்டூன் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற கார்ட்டூன் தான் அவதார். நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு 4 எலமெண்ட் வச்சு ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இதோட கேரக்டர் ப்ரெசன்டேஷனே வேறு லெவலில் இருக்கும். ஒரு பக்கம் ஆங், கட்டாரா, சோக்கா, ஆப்பா, மோமோ அப்படின்னு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஃபயர் நேஷன்லேருந்து ஒருத்தன் மொத்த அவராவையும் தூக்கிட்டு வருவான். அவன் வேறு யாரும் இல்லை, அவன் தான் சோக்கோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் தட்டா லடி கிக் பட்டர்ஸ்கி. ஆக்சுவலாக இந்த கார்ட்டூனில் பெருசாக ஸ்டோரி லைன் இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலுமே கிக்கோட கேரக்டருக்காகவே இந்த கார்ட்டூன் வேறு லெவலில் ஓடிச்சு. கிக்கு கந்தரோட காம்போ அட்வென்ச்சரஸ் எல்லாமே டாப் நாச். யாரையும் விட நான் உன்னைத்தான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் நீ திரும்ப வாங்கவே மாட்டேன். அடுத்து பார்க்க போகிறது மிஸ்டர் பீன். ஒரு வாய்ஸே இல்லாமல் வெறும் அனிமேஷன் வச்சே நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு கார்ட்டூன் இது தான். இதில் ஒவ்வொரு எபிசோடுக்குமே கனெக்ஷனே இருக்காது, ஆனால் ஒவ்வொரு எபிசோடுமே அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும். இப்போ கூட அந்த எபிசோட்ஸ்லாம் போட்டால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஃபன்னி கார்ட்டூனில் வில்லனே அந்த பாட்டியும் அந்த பூனையும் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிராகன் பால் ஜி. டடடடான். ஒரு கார்ட்டூனோட ஸ்டோரி லைன் சீசனாக வந்து வேறு லெவலில் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது இதுதான் சொல்ல முடியும். 1000 தான் டிராகன் பால் ஜி ஓடினாலும் இவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சுட்டி டிவியில் ஒருத்தர் தான் டிராகன் பூஸ்டர். நம்ம ஹீரோ டிராகனே வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது இருக்க எக்ஸைட்மெண்ட் இருக்க பாருங்க, அப்படியே புல்லரிக்கும். நெக்ஸ்ட் ஒரு அண்டர் ரேட்டடான கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் மாதிரி இது வரைக்கும் இன்னுமே ஒரு கார்ட்டூன் கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அதுதான் கரேஜ் த கவர்லி டாக். நைட் டைம் இந்த கார்ட்டூன் போடுறப்ப பார்க்குறப்பே ஒரு மாதிரி க்ரீப்பியாக பயமாக இருக்கும். சாதா ஒரு கார்ட்டூனே பார்த்து பயந்துனா அது இந்த கார்ட்டூன் தாங்க. கரேஜ்க்கு முரில்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும் இந்த முரில் எப்படியோ போய் மாட்டிக்கும், இல்லை முரிலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும். அதை காப்பாற்றுறதுக்காக கரேஜ் போராடும். நாமெல்லாம் இப்போ தாங்க யூஸ் பண்ணுறோம், ஆனால் கரேஜ் அப்போயே ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது ஹீமேன். ஆக்சுவலாக நமக்கு ஹீமேனோட ஸ்டோரி லைனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே ஹீமேனோட டிரான்சிஷனை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காகவே அந்த எபிசோடு பார்ப்போம். ஹீமேன் வந்து கிறிஸ்டல் கொட்டையின் சக்தி அப்படின்றப்ப ஒரு ஹைப் இருக்குது பாருங்களா. அந்த கார்ட்டூனுக்கு பெஞ்ச் மார்க்னாலே அந்த டைலாக் தாங்க. இந்த டிரான்சிஷனுக்காகவே இந்த கார்ட்டூன் பயங்கர ஹிட் ஆச்சு. இப்படிலாம் கார்ட்டூன் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒருத்த உள்ள வந்தான். அவனோட கான்செப்டே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுதான் நம்ம பொக்கிமான். பொக்கிமான் அப்படின்னு ஒரு பாட்டில் ஆரம்பித்து பீக்கச்சூலேருந்து ஆஷ் வின் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்டோரி லைன் இருக்கும். சின்ன வயசுலலாம் இத்தனை டேபிள்ஸ் இருக்குன்னு மனப்பாடம் பண்ண சொன்னால் கூட நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் என்னென்ன பொக்கிமானுக்கு என்னென்ன பேர், அது என்னென்ன டைப்பு அப்படின்னு நம்மளால் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். அப்படி நம்மளை கவர்ந்த கார்ட்டூன் தான் இந்த பொக்கிமான். இதெல்லாம் விடுங்க, நீங்கள் சூப்பர் நேச்சுரல் பொக்கிமான் அது இதுன்னு இருக்கப்போ ஒருத்தன் வாய்ஸே இல்லாமல் ஒரு பூனையும் எலியுமே வச்சு ஒரு கார்ட்டூனை ஓட்டினாங்க. டாப் கார்ட்டூன்னா இதுதான் டாப் கார்ட்டூன். இதை பார்க்காதவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ கூட போட்டு உட்கார வச்சா கூட ஆன்னு பார்த்துட்டு இருக்கலாம். அதுதாங்க டாம் அண்ட் ஜெர்ரி. இந்த டாமும் ஜெர்ரியும் பண்ணுற சேட்டையை பார்க்குறப்ப அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும். நடுவில் இருந்து ஸ்பைக் வேறு. சின்ன வயசுலலாம் எனக்கு ஜெர்ரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் வளர வளர தான் தெரிஞ்சிச்சு டாம் ரொம்ப நல்லவன்னு. இப்படிலாம் நீங்கள் கார்ட்டூன் எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் அங்கே கெத்தாக ஒருத்தர் லேண்ட் ஆனா. அவங்ககிட்ட தான் இந்த யூனிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பென் டென்னிசன் தான். திடீர்னு ஏதோ ஒரு ஏலியனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வாய்ஸ்லாம் போட்டு காமிச்சா கூட நான் சொல்லுவேன், ஏன்னா இது ஹீரோ டைம். இந்த வாய் உனக்கு தேவையா? சாரி பாஸ், டெக்னிக்கல் ஃபால்ட். எல்லாருக்குமே வளர்றப்ப பொண்ணுங்களுக்கு பென் மேலேயும் பசங்களுக்கு குவென் மேலேயும் க்ரஷ் இருந்திருக்கும். பென்டெனில் ஆம்னிட்ரிக்ஸ், ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட்ரிக்ஸ்னு
தரமாக இருக்கும். ஆம்னிவர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பயே பென்டனை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கிரியேட்டர்ஸ் ஒன்று மறந்துட்டாங்க, பென்டன் ஃபேமஸ் ஆனது வெறும் பென் மூலியமாக மட்டும் இல்லை, மற்ற கேரக்டர்ஸுமே அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்னிவர்ஸில் கார்ட்டூன் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருந்ததுனால மக்களுக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே விட எல்லாருக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான கார்ட்டூன் இருக்குது, அதுதாங்க ஜாக்கி சான் அட்வென்ச்சரஸ். ஜாக்கி சான் பிடிக்காதவனே இருக்க மாட்டான். எ பர்சன் வித் ஜீரோ ஹேட்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஜாக்கிக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஜூலிக்குமே ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த ஜாக்கி சேனில் ஃபஸ்ட்டு மந்திரக்கல் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மந்திரக்கல் ஷிண்டு அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அரக்கர்கள்னுவாங்க. அடுத்து முகமூடினுவாங்க. அந்த முகமூடி அரக்கர்கள், அந்த முகமூடியோட ஷேனுக்கான்கள்னு போயிட்டே இருந்து கடைசியில் மறுபடியும் ஷிண்டுவோட பையனை ஒருத்தனை இருக்குவாங்க. முக்கால்வாசி 90s கிட்ஸுக்கு கல்லிராணி தாங்க க்ரஷ்ஷே. ஜாக்கி ஜூலின்னு ஆரம்பித்து அங்கிளோட மந்திரம், இதில் பயங்கரமாக ஒரு ட்ரியோ காம்போ இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, இதுதான் நம்ம சங்கர், சேகர், ராசப்பா. மாயா வீட்டை போன அப்புறம் சுப்புனி சப்புனி மங்குனியாக மாறிடுவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இதில் சோட்டா பீம் டோராலாம் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு. என்ன தான் சோட்டா பீம் டோராலாம் ஃபேமஸாக இருந்தாலுமே அந்த 2 கார்ட்டூனும் இந்த 10 கார்ட்டூனுக்கு பக்கத்தில் வராது. இதில் போனஸாக கார்ட்டூனே இல்லைனா கூட ஒருத்தன் சொல்லட்டி அடிச்சிட்டு இருந்தான், அது வேறு யாரும் இல்லை, இதுதான் நம்ம பவர் ரேஞ்சர்ஸு. எஸ்பிடி, நிஞ்சா ஸ்டார்ம், டைம் ஃபோர்ஸ், மிஸ்டிக் ஃபோர்ஸ்னு பல பவர் ரேஞ்சர்ஸ் கேட்டகரிஸில் கலக்கிட்டு இருந்தான். உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்ட் 2 வேணுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.